Hello viewers, welcome to South Indian Lifestyle and Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான மீன் குழம்பு தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 10 ல இருந்து 15 பூண்டு இடிச்சுக்கலாம். கொரகொரன்னு இடிச்சிட்டா போதும். இது கூடவே 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இடிச்சிடலாம். சீரகத்தை நம்ம இடித்து சேர்க்கும்போது குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தரும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு காரக்குழம்புலாம் நல்லெண்ணெய் செய்யும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியட்டும். வெந்தயம் கருகிடக்கூடாது. கருகுனா மீன் குழம்புக்கு கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு சீரகத்தை சேர்த்துடலாம். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நிறைய விதமாக மீன் குழம்பு செய்யலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிம்பிளாக செய்கிறது, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். எல்லா குழம்புக்குமே எப்பவுமே தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கார தேவையானபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக பச்சை மிளகாய் வேறு சேர்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இப்போது குழம்புல விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஏன்னா மீன் சேர்த்த பிறகு குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மீன் வந்து குழஞ்சிடும். இப்போ மிளகாத்தூளில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை நான் சேர்த்துடுறேன்.
அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மீன் குழஞ்சிடும். குழம்புல எல்லா மீனும் முக்கிற அளவுக்கு வச்சிடலாம். இது ஸ்லோலே ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும், மீன்லாம் வெந்துடும். இப்போவே பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய்லாம் மிதந்து வருது. இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இப்போ வேக விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலை மேலே தூவிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா குழம்புல ஊற்றின எண்ணெய்லாம் மேலே மிதக்குது. நீங்கள் இன்கேஸ் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு மேலே ஃபைனலாக நீங்கள் ஊற்றிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி ஃபைனலாக தூவிடலாம். ஒரு சிம்பிளான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.